அருமையானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இரண்டாவது முறை கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமான போது ஆபிராம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் காலம் தாழ்த்துதல் என்ற ஆரானிலே அவன் தங்கியிருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் நானும் வேதத்தை ஒழுங்காக வாசித்தாலும் பல முறை அதன் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த வெளிச்சத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்காததுதான். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மேலும் மேலுமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுப்பார். ஆபிராமுடைய வாழ்க்கையின் அனுபவமும் இதுதான். ஆரானை விட்டு அவன் புறப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட துவங்கும் வரை தேவன் அவனுக்கு தரிசனமாகவில்லை. அப்படி அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தபோது தேவன் அவனுக்கு தரிசனமானார். அங்கே ஆபிராம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிராமை ஒரு பலிபீடம் கட்டும் மனிதனாக தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். வசனம் 8 பாருங்கள். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன ஆபிராம் அங்கே போய் சேர்ந்த போது 2 காரியங்களை செய்கிறான். முதலாவது, ஒரு கூடாரத்தை போட்டான். இது எப்படி என்றால், புதிய ஒரு இடத்திலே போய் ஒரு வீட்டை வாங்கி அதற்குள்ளே குடியிருப்பதை போல அந்த கூடாரத்திலே தான் அவன் தங்கியிருந்தான். இரண்டாவதாக, ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அது தேவனுக்கு அவன் கொடுக்கும் சாட்சி. எங்கெங்கே ஆபிராம் சென்றானோ அங்கெல்லாம் ஆபிராம் தேவனுக்கு சாட்சி பகர்ந்தான். அவனை சுற்றி வாழ்ந்த மக்களும் அவனை பார்க்கும் பொழுது இவன் கர்த்தரை தொழுது கொள்கிறவன் என்று இவனை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் தங்கியிருக்கும் தெருவிலே உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாயிருக்கிறது? சாட்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டின் முன்னால் ஒற்றைத்தாள் பிரதியை வைக்க வேண்டும் என்பதல்ல. இயேசு ரட்சிக்கிறார் என்று உங்கள் வாகனத்திலே ஒரு வசனம் எழுதினால் சாட்சி என்பதல்ல. சிலர் அப்படிப்பட்ட வாசகங்களை ஒட்டியே அரசாங்கத்தின் பாதை விதிகளையும் மீறி நடப்பார்கள். அது சாட்சி அல்ல. ஆபிராம் அமைதியாக தேவனை தொழுது கொண்டான். எனவே சுற்றி இருந்த கானானியர்களும் இவன் தேவனை தொழுது கொள்கிற மனிதன் என்பதை அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வீடுகளிலே பாடல்களை பாடி குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது தெருவிலே செல்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வீட்டை கடந்து யாராவது சென்றால் உள்ளே இருந்து வருகிற பாடல் சத்தம் எதுவாயிருக்கிறது? தெருவிலே நம்முடைய உறவுகள் சாட்சியுள்ளதாயிருக்கிறதா? சரி, வசனம் 9 பாருங்கள். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை மிக அழகான பகுதி என்று சொல்லலாம். ஆனால் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை ஒரு துக்கமான பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே ஆபிராம் தங்கியிருக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான தேசம். அங்கே இருந்து அவனை புறப்பட்டு போகும்படி தேவன் சொல்லவில்லை. ஆனால் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு நாள் காலையிலே அவன் விழித்து தன்னுடைய கூடாரத்தின் திரையை விலக்கி வெளியே எட்டி பார்த்த பொழுது அநேகர் எகிப்தை நோக்கி புறப்பட்டு போய்க் கொண்டிருந்திருக்கலாம். அவர்களை பார்த்த ஆபிராம் சாராயை பார்த்து, சாராய், எல்லாரும் எகிப்திற்கு போகிறார்கள், இங்கே நமக்கு பஞ்சமாயிருக்கிறது, வர வர பஞ்சம் கொடிதாகவும் மாறுகிறது, நாமும் எகிப்திற்கு போவதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கலாம். அதற்கு பதிலாக சாராயும், ஆபிரகாம், நீங்கள் என்னுடைய கணவர், நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ நான் உங்கள் மனைவியாக உங்களோடே வருகிறேன் என்றுதான் அவள் கூறியிருந்திருக்க வேண்டும். ஒருவேளை வட பகுதியிலிருந்து ஆபிராம் தங்கியிருந்த இடத்தை தாண்டி செல்லும் அநேகரை ஆபிராம் சந்தித்திருக்கலாம். வடக்கே பஞ்சம் கொஞ்சம் கொடிதாயிருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு பக்கம் நோக்கி வருகிறது என்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட வேளையிலே தான் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆபிராம் தீர்மானம் செய்தான். இந்த இடத்திலே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அவன் இவ்வாறு புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லவில்லை. கடந்த முறை தேவன் அவன் தரிசனத்திலே அவனை சந்தித்த பொழுது அவளிடத்திலே என்ன சொன்னார்? ஞாபகம் இருக்கிறதா? 7ஆம் வசனத்திலே உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அது மட்டுமல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கூறியிருந்தார். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனித்தீர்களா? ஆபிராம் தேவனை இப்பொழுது விசுவாசிக்கவில்லை. வசனம் 10 பாருங்கள். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறது போல எகிப்து என்பது உலகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிராம் எகிப்திற்கு புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, இன்றைய உலகமும் கிறிஸ்தவர்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறது என்பது ஆச்சரியமானதாய் இருக்கிறது. அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறது என்ன? ஐயா, ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே ஆராதனைக்கு வர முடியாது, ஏனென்றால் திங்கட்கிழமை காலையிலேயே எழும்பி நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் தான் திங்கட்கிழமை காலையிலே வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்படி கூறுகிற ஒரு சிலரை வாரத்து நாட்களிலே மாலையிலே ஒரு கல்யாண வீட்டிற்கோ விருந்திற்கோ சென்றுவிட்டு, அல்லது வெகு நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு, அல்லது விழித்திருந்து தேவையில்லாத காரியங்களை மணிக்கணக்காக பேசிவிட்டு நித்திரைக்கு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே கூட காலையிலேயே எழுந்து வேலைக்கு போக வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமானது கிறிஸ்தவர்களை அதிகமாக கவர்ந்து இழுக்கிறது. அவர்களும் அதற்கு ஒத்துப்போய் கிறிஸ்துவுக்கு சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை எகிப்தை நோக்கி போகிற ஆபிராமை பார்த்து அவர்களிடத்தில் நீங்கள் பேசி, கொஞ்சம் பொறுங்கள் ஆபிராம், நீங்கள் தவறான திசையிலே போய்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த தேசத்தில் அல்லவா தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால், ஒரு சரியான காரணத்தையே ஆபிராம் கூறியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? சகோதரனே, பாருங்கள், என்னுடைய ஆடுகள் எல்லாம் மெலிந்து கொண்டு போகிறது. இங்கே அவைகள் மேய்வதற்கான நல்ல புல்வெளிகள் இல்லை. எகிப்திலே அதற்கு செழிப்பான புல்வெளிகள் இருக்கிறது. எனவே நாங்கள் அங்கு போகிறோம் என்று சொல்லியிருப்பார். ஆம், எகிப்திற்குத்தான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் ஆபிராமிடத்திலே இந்த தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்று கூறினாரே, அப்படி என்றால் இப்பொழுது கர்த்தர் என்ன கைவிட்டு விட்டாரா? கடவுள் கொடுத்த வாக்கு உண்மை என்றால் இப்பொழுது இப்படி நடக்குமா? உண்மையிலேயே நான் தேவ சித்தத்திற்கு அடியிலே தான் இருக்கிறேன் என்றால் இப்படி இருப்பேனா? கானான் தேசத்திலேயும் பஞ்சம் வருமா என்று அவன் எண்ணியிருக்க வேண்டும். ஆபிராம் எகிப்திற்கு போவதற்கு சாராய் ஒத்துக்கொண்டாள். ஆனால் தேவன் அதை ஒத்துக்கொண்டதாக தெரியவில்லை. இங்கே ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்த பின்னரும் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் உலகம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பின்னரும், ஒருவேளை முழு நேர ஊழியத்திற்கு வந்த பின்னரும் கையிலே பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் அவிசுவாசிகளிடத்திலே போகலாமா? அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அப்படி நாம் போவது சரியல்ல. ஊழியத்திற்கு பொருளாதாரம் தேவைதான். விசுவாச குடும்பத்தினர் தான் அவர்களை தாங்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவிசுவாசிகளை நாடி தேடி போவது சரியானதல்ல. இப்படி ஒரு தவறு செய்த ஆபிராம் அதைத் தொடர்ந்து அடுத்த தவற்றுக்குள்ளும் கடந்து செல்கிறான். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12, 11, 12 வசனங்கள். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது அவன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். அருமையானவர்களே, கடந்த நூற்றாண்டிலே சவக்கடலுக்கு அருகிலே சற்று உயரமான இடத்திலே இருந்த சில குகைகளிலே பானைகளுக்குள்ளே வைக்கப்பட்ட பழங்கால சுருள்கள் கண்டெடுக்கப்பட்டது. ஆடு மேய்க்க போன ஒரு சிறுவன் அங்கிருந்த உயரமான குகைகளுக்குள்ளே தூர இருந்து கல் எறிந்த பொழுது கல் பானையை உடைத்தது போன்ற சத்தத்தை கேட்டபடினாலே அங்கே ஏறி போய் அந்த சுருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை கண்டவுடன் வேதத்திற்கு புறம்பாக ஆராய்ச்சி செய்கிறவர்கள் வேத வசனத்திற்கு எதிராக சில தடயங்களை கண்டுபிடித்ததாக நினைத்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக வேத வசனங்களை உறுதிப்படுத்தும் எழுத்துக்களையே அவர்கள் கண்டார்கள். அவற்றுள் ஒன்றிலே ஆதியாகமம் 12, 13, 14, 15 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக
அது இந்த 4 அதிகாரங்களின் விளக்க உரையாக அமைந்திருந்தது. அதிலும் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் அழகு மிக விபரமாக எழுதப்பட்டிருந்தது. எனவே இந்த வேத வசனங்கள் எல்லாம் உண்மை என்பதை மற்றும் ஒரு முறை அது உறுதி செய்கிறதாகவே இருந்தது. அது மட்டுமல்ல, தேவன் ஆபிரகாமிடத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொன்னது போல, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று கூறிய வசனத்தின் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சுருளிலே இந்த கானான் தேசமானது எவ்வளவு செழிப்பானதாக இருந்தது என்பதும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்பொழுது பஞ்சம் வந்தாலும் அந்த தேசம் செழிப்பானதாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அங்கே இருந்து புறப்பட்டு எகிப்து நோக்கி சென்ற ஆபிராம் ஒரு பிரச்சனையை உள்ளத்திலே உணர்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 12:13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அருமையானவர்களே, இது ஒரு பாதி பொய் என்று சொல்லலாம். பாதி பொய் என்பது பல சமயங்களிலே முழு பொய்யை விடவும் பயங்கரமானதாய் இருக்கிறது. இது கூறப்பட்டதின் நோக்கம் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக. ஆபிரகாமுக்கு இருந்த பயம் உண்மையானதுதான். ஏனென்றால் சாராயினுடைய அழகின் நிமித்தமாக பார்வோன் அவளை எடுத்துக்கொண்டான். நாம் எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறது போல, தேசத்திலே அழகான பெண்ணை பொதுவாக அந்த தேசத்தை ஆளும் அரசன் எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படி மனைவியாக்கி கொள்ளும் முன்னதாக ஆயத்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி சாராய் அந்த பார்வோனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலேதான் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இடத்திலே கவனித்தீர்களா? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக நின்று செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனாலும் எகிப்திலே இருந்த நாட்களிலே தேவன் அவனுக்கு தரிசனம் அருளவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் செயல்பட்டு வரும் நாட்களிலே நம்மோடு கூட அவர் வசனத்தின் மூலமாக கூட பேசப் போவதில்லை. என்றாலும் நம் இஷ்டம் போல அவர் நம்மை விட்டுவிடாமல், அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்ததின் நிமித்தமாக சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக நாம் கிருபையை அலட்சியம் செய்ய வேண்டும் என்பதல்ல, கிருபையை உணர்ந்து மனம் திரும்பவே தேவன் நமக்கு அப்படி செய்கிறார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இங்கே ஆபிராம் எகிப்தை விட்டு மீண்டுமாக லோத்துவோடு கூட சேர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வருகிறான். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சோதோம் குமராவிற்கு நேராக போய்விட்டான். அப்பொழுது தேவன் ஆபிராமுக்கு 3 முறை தரிசனமாகிறார். ஆபிராம் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுதும் லோத்துவை தன்னோடு வைத்துக் கொண்டு இருந்த பொழுதும் அவனுக்கு தரிசனமாகவில்லை. எகிப்து தேசத்தை விட்டு கானானுக்குள்ளே வந்த பிறகு லோத்துவையும் அவனை விட்டு அகற்றிய பிறகே தேவன் அவனுக்கு தரிசனமானார். அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகள் தனித்து அவரிடத்திலே வரும்பொழுதே அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் அழைக்காத இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது, நம்முடைய ஐக்கியம் உலக பொருட்கள் மேலே ஆசை வைத்தவர்களுடன் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு காட்சி கொடுக்கிறதில்லை, நம்மோடு பேசுகிறதில்லை. அங்கே நடப்பது என்ன? கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆம், இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது போல ஆபிராம் அந்நாட்களிலே மிகவும் செல்வ செழிப்பு பெற்ற ஒரு மனிதனாயிருந்தான். அது மட்டுமல்ல, ஆபிராம் எருசலேமுக்கும் வடக்காக கடந்து சென்று விட்டான்.
எகிப்திலிருந்து கானானின் தென்பகுதிக்குள்ளே நுழைந்து எருசலேமையும் தாண்டி பெத்தேலுக்கு அருகே வந்துவிட்டான். ஆபிராம் இடறி விழுந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மீண்டுமாக தேவனிடத்திலே திரும்பிவிட்டார். மனம் போல் சென்ற மைந்தனாயிருந்தாலும் சரி, அநேகம் தூரம் சென்ற ஆபிரகாமுக்கானாலும் சரி, திரும்பி வந்து தேவனோடு தொடர்பு கொள்ள ஒரு பலிபீடம் ஆயத்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இந்நாட்களிலேயும் எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ தேவனை விட்டு பின்வாங்கினாலும் கிருபையின் காலத்திலே இருக்கிற நாம் ஆண்டவர் பக்கமாக மீண்டும் மனம் திரும்ப முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அருமையான சகோதரனே, ஏதோ ஒரு காரியத்திலே என்றோ ஒரு நாள் பின்வாங்கி போனதினாலே சோர்வோடும் துக்கத்தோடும் தொடர்ந்து நீங்கள் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறேனே என்று மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனுடைய கரம் எப்பொழுதும் விரிக்கப்பட்டதாக உங்களை அரவணைக்க ஆயத்தமானதாக இருக்கிறது. நீங்கள் மனம் வைத்தால் மீண்டுமாக அவரண்டை திரும்ப செல்லலாம். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளோ ஒரு குறிப்பிட்ட நேரமோ வர வேண்டும் என்பது அல்ல. இன்றே இப்பொழுதே உங்கள் தவறுகளை குறித்து, உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே கிட்டி சேரலாம். வசனம் 5 பாருங்கள். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. எகிப்தில் இருந்த காலங்களிலேயும் லோத்து சிறப்பாகவே செயல்பட்டு அதிகமான ஆடு மாடுகளை பெற்றவனாயிருந்திருக்கிறான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பேச நாம் அனுமதி கொடுப்போம் என்றால் அது மிக அற்புதமானதாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். எகிப்திற்கு போன ஆபிராம் அவனுக்கு அதிகமான துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய 2 காரியங்களை அங்கே பெற்றுக்கொண்டு விட்டான். ஒன்று அதிகமான செல்வம், அடுத்தது ஆகார் என்னும் பெயருள்ள ஒரு அடிமை பெண். அவளை குறித்து இன்னும் அதிகமாக நாம் பின்னாலே பார்ப்போம். இங்கே ஆபிராமுக்கு இருந்த செல்வ செழிப்பு எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணியது என்று பார்க்கிறோம். 2 பேருடைய ஆஸ்திகளும் மிகுதியாயிருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவல்லாமற் போயிற்று என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தின் கடைசியிலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. எனவே இறுதியாக ஆபிராமுக்கும் லோத்துவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஒருவேளை அங்கே இருந்த கானானியர்கள் பெருசியரிடத்திலே பார்த்தீர்களா, அவர்கள் இருவரும் சண்டையிடுகிறார்கள் என்று அவர்களை குறித்து பேசியிருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆபிராம் கானானுக்குள்ளே வந்து தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட பொழுது அவனை குறித்து அவர்கள் உயர்வாக எண்ணியிருந்தார்கள். எவ்வளவு அருமையான மனிதன், எவ்வளவு உண்மையான மனிதன், எப்படி கடவுளை தேடுகிறான் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவு புகைச்சல் என்று பேசியிருப்பார்கள். ஏனென்றால் ஆபிரகாமும் லோத்துவும் அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு வாய்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய குடியிருப்பு மற்றவருடைய கண்களை நிச்சயமாகவே உறுத்துகிறதாய் இருந்திருக்கும். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்னும் பல பட்டணங்களிலே வெவ்வேறு திருச்சபைகளுக்கு இடையே போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் பகைகளும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். பல திருச்சபைகளுக்கு இடையிலே மட்டுமா, ஏன் தனி ஒரு சபைக்குள்ளேயும் எத்தனை போட்டிகள் பொறாமைகள். இது கர்த்தரை அறியாத மக்களுக்கு இடையூறாக காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எனக்கு அது வேண்டாம் என்றுதான் கூறுவார்களே ஒழிய, இயேசுவை குறித்து நாம் அவர்களுக்கு பிரசங்கித்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் வராது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆம் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய திருச்சபையிலே அன்பும் ஐக்கியமும் உண்டாவதற்கு நாம் காரணர்களாய் இருக்கிறோமா? அல்லது பகையும் போட்டியும் பொறாமையும் சண்டை சச்சரவுகளும் உருவாவதற்கு நாம் காரணமாயிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்கவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவரை விசுவாசிக்க முன் வருவார்கள்.
இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் ஒன்றை யோவான் 17 நாம் வாசிக்கிறோம். அதிலே 21ஆம் வசனத்திலேயும் அவர் இவ்வண்ணமாய் ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அப்படி என்றால் திருச்சபையிலேயும் விசுவாசிகளின் மத்தியிலேயும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் அன்பும் ஒற்றுமையும் ஐக்கியமும் எவ்வாறு முக்கியமானது என்பதை உணர்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாதவர்களுக்கு நாம் முன்மாதிரியாயிருக்கிறோமா? அல்லது கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாம் இடையூறாயிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். மனைவியினுடைய சகோதரியும் அவர்களோடு வாழும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த 2 சகோதரிகளும் வெவ்வேறு திருச்சபைகளை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு முறை சாப்பிட உட்காரும் பொழுதும் தங்கள் தங்கள் சபைகளை குறித்த காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். ஒரு சகோதரியின் கணவர் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவர் இவர்களுடைய சண்டைகளை நித்தமும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி எவ்வளவோ கூறின பிறகும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லை, திருச்சபைக்கு வரவில்லை. மாறாக மத்தியானத்திலே வெளியே போய்விட்டு இரவிலே வரும்பொழுது குடித்தவராக வருவார். காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 சகோதரிகளும் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாக இணைந்து கர்த்தரின் நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக வாழ்வதற்கு பதிலாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற நீங்களும் மற்றும் ஒருவர் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு இடையூறாய் இருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். தொடர்ந்து 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மந்தை மேய்ப்பருக்கும் உன் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இங்கே நான் வாசிக்கிறது போல ஆபிராம் தான் அந்த பிரிவை உண்டு பண்ணுகிறார். இப்படி போனால்தான் பிரச்சனை வராது என்பதை குறித்து ஒரு பெரிய மனிதன் லோத்திற்கு சொல்ல வேண்டியது இருந்தது. அது மட்டுமல்ல, ஆபிராம் லோத்தை பார்த்து, நீ முதலாவது எந்த திசையை தெரிந்து கொள்கிறாயோ அங்கே செல், நீ விட்டு விடுவதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று மனமுவந்து விட்டு கொடுக்கிறான். இங்கே ஆபிராமுடைய விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குணம் நம்மள எத்தனை பேருக்கு இன்று இருக்கிறது? எப்பொழுதும் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு என்று தெரிந்து கொள்ளும் சமுதாயத்திலே வாழ்கிற நாம் மற்றவர்களோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது மற்றவர்கள் சிறப்பான காரியங்களை முதலாவது தெரிந்து கொள்ள அனுமதிக்கும் மனப்பக்குவம் நமக்கு உண்டா? அல்லது அதிகாரம் நமக்கு இருப்பதனாலே, வயதிலே நாம் மூத்திருப்பதனாலே சிறந்த காரியங்களை முதலாவது நாம் தெரிந்து கொண்டு குறைவான காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? இந்த பெருந்தன்மை இல்லாததனாலே தான் இன்று அநேக குடும்பங்களிலே சண்டைகளும் சச்சரவுகளும் வழக்கு மன்றங்களிலே வழக்குகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் கர்த்தரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா?